ஆன்மீக சுடரொளி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தமிழ் வருடங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதம் இருக்குது, இரண்டாவது மாதமாக வைகாசி மாதம் இருக்குது. எல்லா கோவில்கள்லேயும் அதிகமான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய மாதங்களாக சித்திரை மற்றும் வைகாசி மாதங்கள் இருக்குது. முக்கியமாக அந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய அந்த நாட்களில் தொடங்கி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு ஆரம்பிக்கும். இந்த வைகாசி மாதத்தில் தான் நம்மளுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கொஞ்சம் குளிர்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் இருக்குது. பார்க்கடலை கடையும் பொழுது நமக்கு வெளிப்பட்ட அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டதும் இந்த வைகாசி மாதத்தில் தான். அதனால தான் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷமும் ரொம்பவே சிறப்பான பிரதோஷமாக கருதப்படுது. மற்ற பிரதோஷங்களில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னாலும் சரி, இல்லைனாலும் சரி, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷனால் நிச்சயமாக தவறவிடக்கூடாது. நிச்சயமாக வரக்கூடிய 2 பிரதோஷங்களையும் நம்ம விரதமாக இருந்து சிவபெருமான மகிழம் பூ சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்துமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த வைகாசி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ச்சியாக வழிபாடு செய்கிறவங்களுக்கு பகை நீங்கும். ரொம்ப நாளாக எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஆனால் சிலர் எங்களை ரொம்பவே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், சில சொந்த பந்தங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் சொத்து தகராறு மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். பகைமை வேண்டாம் அப்படின்னு நம்ம விலகி போனாலும் நமக்கு பகைமை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகத்தன்று முக்கியமாக முருகப்பெருமான மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். இந்த வருடத்தினுடைய வைகாசி விசாக திருநாள் எந்த நாளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி 2:10, அதாவது மதியம் 2:10 மணியிலிருந்து அடுத்த நாள் ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 மணி வரைக்கும் நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்குது. வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரம் தான் நமக்கு வைகாசி விசாக திருநாளாக முருகப்பெருமானுடைய அவதார திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் இல்லையா. ஆனால் எல்லா வருஷமுமே பௌர்ணமி சேர்ந்து வரும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நமக்கு தள்ளி தான் வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு விசாகம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நாள் தான் வைகாசி விசாகமாக இருக்கிறதுனால நமக்கு ஜூன் 8ஆம் தேதியிலிருந்து ஜூன் 9ஆம் தேதி 2 நாளுமே வைகாசி விசாகம் இருந்திருக்கு. நீங்கள் விரதமாக இருக்க போகிறீங்க அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். ஜூன் 8ஆம் தேதியை நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜைக்கான எல்லா விஷயங்களையும் ஆயுத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜூன் 9ஆம் தேதி நம்ம இந்த விரதத்தை பரிபூரணமாக இருந்து முடிக்கலாம். இந்த வைகாசி விசாக நாளில் நம்ம விரதம் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். முக்கியமாக இந்த விரதம் அதிகமாக யார் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை பேர் இல்லாதவங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னக்கூடியவங்க இந்த முருகருடைய அவதார தினமாக இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக சந்ததி உருவாகும், சந்ததி தழைக்கும். இன்னும் சிலருடைய குடும்பத்தில் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஆண் வாரிசே பிறந்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி பெண் வாரிசு மட்டும் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தடைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தினரும் விரதம் இருந்து முருகப்பெருமான பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய சந்ததி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குழந்தை பாக்கியத்தை தாண்டி ரொம்ப நாளாக திருமணம் கைகூட மாட்டேங்குது, அப்படி இல்லாட்டி திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இல்லை, ரொம்ப பிரச்சனை நிறைந்ததாக இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களும் சரி, அதே சமயத்தில் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை, சரியான வரன் அமைய மாட்டேங்குது, தோஷங்கள் இருக்குது, இந்த மாதிரி காரணங்களால் வரன் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று முருகப்பெருமான மனமுருகி வேண்டி விரதமாக இருந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இதையும் தாண்டி ரொம்ப நாளாக நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் சொந்த வீடு அமையலை, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சொத்து பிரிவினையில் நிறைய நம்ம ஏமாந்துடுறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி ஒரு நிலம் ரொம்ப நாளாக விற்கணும் முயற்சி பண்ணுறோம் ஆனால் விற்க முடியல அப்படின்னக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று நீங்கள் விரதமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுக்கு சொந்த வீடு அமையும். அப்படி இல்லை நிலம் விற்கணும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல விலைக்கு அந்த நிலம் விற்று போகும். இது பலருடைய அனுபவ உண்மையாக இருக்குது. அடுத்ததாக
சிலர் வந்து யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ண மாட்டோம். ஆனால் நமக்கு வந்து பகைமை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருமே நம்மள விரோதமாக குரோதமாக பார்க்குறது வந்து ரொம்பவே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நட்பாக பழகிட்டு இருக்கவங்க கூட திடீர்னு அவங்களுடைய பகைமையை நம்ம மேலே வந்து திணிப்பாங்க. இதுக்கு எல்லாமே காரணம் கூட தோஷங்கள், நம் முன்ஜென்ம பாவங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளையும் இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று நம்ம விரதமாக இருக்கும் பொழுது பகைமையை வெல்லக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். பகைமை இல்லாமல் போகும். நம்ம பகைமையாக பார்க்குறவங்க கூட நம்ம தேடி வந்து உறவாடிட்டு போகக்கூடிய தன்மை இந்த வைகாசி விசாக திருநாள் விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக வந்து அமையும். அதனால் வைகாசி விசாக திருநாளை சாதாரண நாளாக எண்ணாமல் குழந்தை பேருக்காகவும் திருமண பாக்கியத்திற்காகவும் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்காகவும் பகைமையை விரட்டுவதற்காகவும் முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கடன் தொல்லை தான். அந்த கடன் தொல்லை தீர்ந்து நல்ல பெருவாழ்வு அமையவும் இந்த வைகாசி விசாக திருநாளை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 9ஆம் தேதி காலையிலேருந்து இந்த விரதத்தை வந்து நீங்கள் வந்து தொடங்கிடணும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய சன்னதியில் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். அதே போல் அன்று காலையிலேருந்து நீங்கள் உண்ணா நோன்பு இருக்கிறது ரொம்பவே அவசியம். இல்லை மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு வேளை உணவு வந்து எடுத்துக்கலாம். விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளில் கண்டிப்பாக பகல் தூக்கம் இருக்கக்கூடாது. கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடாது. யாரையும் வந்து வசைப்பாடக்கூடாது. ரொம்ப அலங்காரங்கள் செய்து கொள்ளக்கூடாது. வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் முழுக்க முழுக்க முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே தான் இருக்கணும். அந்த வைகாசி விசாக திருநாள் விரதம் இருக்கக்கூடியவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு புதிதாக ஒரு நோட்டு புத்தகம் வாங்கி அதில் வந்து ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிட்டே வரலாம். காலையில் ஆரம்பித்த இந்த விரதத்தை நீங்கள் மாலை நேரத்தில் இதை வந்து பூஜைகள் செய்து நீங்கள் வந்து நிவர்த்தி செய்துக்கலாம். நைவேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் சர்க்கரை பொங்கல், பாசிப்பயிறு பாயாசம் அல்லது பால் பாயாசம், வெற்றிலைப்பாக்கு, செவ்வாழைப்பழம், செவ்வரளி மலர்களால் பூஜைகள் செய்யலாம். அதே போல் சித்திரான்னங்கள், கற்கண்டு சாதம், இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா தினை மாவில் செய்யப்பட்ட ஏதாச்சும் ஒரு பலகாரங்கள், இல்லை இதெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வெறும் வெற்றிலைப்பாக்கும் செவ்வாழைப்பழமும் வைத்து நீங்கள் முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக்கலாம். ஒரு டம்ளர் பசும்பால் கிடச்சதுன்னா நிச்சயமாக வைத்து நைவேத்தியம் பண்ணி குழந்தை இல்லாதவங்க இதை பிரசாதமாக எடுத்துக்கும் பொழுது அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளாக அவங்க மகப்பேறு அடைவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு விரதத்தையும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது, முழு மனதோடு செய்யும் பொழுது அதோடைய பலன் நமக்கு கை மேலே கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம என்னதான் உண்ணா நோன்பு இருந்தாலும் விரதங்கள் இருந்தாலும் அது நமக்கு கை கூடாது. முருகர் மேலே முக்கியமாக உங்களுடைய நம்பிக்கையை அதிகமாக வைத்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வைகாசி விசாகத்தில் விரதம் இருங்க. அடுத்த வைகாசி விசாகத்தில் அந்த பிரச்சனை சரியாகி உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பி இந்த விரதத்தை வந்து இருங்க. நிச்சயமாக முருகருடைய அருளோட உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். நீங்கள் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வைகாசி விசாகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.